என்ன சார் இது? வீடு கட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள கிரகப்பிரவேசம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பதான் வீட்டு சாவியை கையில கொடுக்க போறீங்க? நானே அதை பத்தி உங்க 2 பேர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் 2 வீக்ஸ்ல உங்க கையில சாவி வந்துரும் மேடம். சார் என்ன சார் இது? பாதி வேலை அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? மேடம், நான் இதோட 1500 வீடுக்கு மேல கட்டிட்டேன். இன்னும் 2 வீக்ஸ்ல உங்க கையில சாவி வந்துரும் மேடம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்றேன். என்ஜினியர் சார் சொன்னாருன்னா கரெக்டா நடந்துப்பாரு. நீ பயப்படாம ஆக வேண்டிய வேலையை பாருமா. நம்ம என்ன முன்ன பின்ன வீடா கட்டியிருக்கோம். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியலங்க. நான் எதுக்கும் போய் பண்டி அங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேங்க. அக்கா அக்கா கொஞ்சம் வெளியில வாங்க அக்கா. என்னமாலா, ஏதோ என்ஜினியர் சார் கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாங்கக்கா, இன்னும் 2 வாரத்துல வீட்டு சாவியை கையில கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அதான் கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலான்னு வந்தேங்க்கா. என்னமாலா இது, எங்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? நீயும் உங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து முதல்ல சிம்பிளா பண்ண போறீங்களா இல்ல கிராண்டா பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணணும் இல்ல? அக்கா என்னக்கா நீங்க, நாங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் முறையா வீடு கட்டுறோம். அதான் ஊரையே கூப்பிட்டு கிராண்டா பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம்க்கா. ஓ அப்படியா, அதுவும் நல்ல விஷயம்தான். அப்படின்னா கணபதி ஹோமத்துக்கு ஐயர்கிட்ட முதல்ல போய் சொல்லிடு. அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் புது துணி எடுத்துரு. அப்புறம் என்ன, சாப்பாடு டெக்கரேஷன், அவ்வளவுதான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருக்கிற 2 வாரத்துல நான் எதை பண்ணுவேன்? சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல போய் ஐயர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒன்று மறந்துட்டேனே. என்னது இது? அக்கா அக்கா, நான் பண்டியையும் கூப்பிட்டு போறேன்க்கா. எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் பண்டிக்கும் சிண்டுக்கும் துணி எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. எதுக்கு மாலா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன், நீ விடு. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வீடு கட்டப்ப எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தீங்கல்ல. ஏ பண்டி, நீ ரெடியா தானே இருக்க? நீயும் சிண்டுவும் வாங்க, போய் கையோட உங்க 2 பேத்துக்கும் புது துணி எடுத்துட்டு வந்துடலாம். நான்சி வாடி. ஹை பண்டி, ஜாலி பண்டி. இன்னும் 2 வாரத்துல எங்களுக்கு புது வீடு வந்துரும். நான்சி அக்கா, அவங்க அம்மா சொன்னாங்க ஸ்கூல் டேல தான் வைக்கிறாங்களா, அதனால நான் லீவ் போட்டுக்குவேன்க்கா. ஏ நான்சி, இத சாக்கா வச்சே ஒரு 2-3 நாள் லீவ் போட்டுற வேண்டியதுதான். சரி வா நான்சி, உங்க அப்பா கார் எடுத்துட்டு இருப்பாரு. என்னம்மா, முதல்ல எங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? முதல் வேலையை ஐயர்கிட்ட போய் ஹோமத்துக்கு சொல்லியிருந்தாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கிள் அங்கிள், வண்டியை நிறுத்துக்க அங்கிள், வண்டியை நிறுத்துக்க. ஆண்டி, நீங்க பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த கடை தான் ஆண்டி ஊர்லயே பெரிய கடை. இந்த கடையில போய் உங்களுக்கு என்னென்ன சாமானம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க போங்க. அக்கா, கணபதி ஹோமத்துக்கு தேவையான சாமானத்தை எல்லாம் ஐயர் வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா அக்கா? என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? புதுசா வீடு கட்டியிருக்கீங்களா? புதுசா வீடு கட்டினாதான் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமத்துக்கு தேவையான எல்லா சாமானமும் நம்ம கிட்ட இருக்கு. நல்லதா போச்சுக்கா. பசங்க சொன்ன மாதிரி உங்க கடையில எல்லாம் இருக்கும் போல இருக்கு. என்ன வேணும்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நீங்களே பார்த்து போட்டுருங்க. போட்டுடுறேம்மா, போட்டுடுறேன். முதல்ல பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, மாலை, அப்புறம் ஊதுபத்தி, சூடம், இதெல்லாம். அதுக்கப்புறமா கணபதி ஹோம ஐயர் வளர்த்துவார் இல்லையா, அந்த ஹோமத்துக்கு மூலிகை பொருள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. பன்னீர், சந்தனம், குங்குமம், ஊதுபத்தி, சூடம். அக்கா, இந்த பிளேட்டு கூட நல்லா இருக்குக்கா, இதையும் கொடுத்துருங்க. ஏய் பண்டி, என்ன பண்டி இது? இந்த கடையில ஒரே மாதிரி நிறைய பிளேட் இருக்கு. நான்சி, கிரக பிரவேசம் இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சந்தன குங்குமம் போட்டு கொடுப்பாங்கல்ல நான்சி, அதுக்கு தான் நான்சி இந்த மாதிரி ஒரே மாதிரி பிளேட்டு வச்சு 2 பவுல் கொடுத்துருக்காங்கல்ல. ஒன்னுல சந்தனம், ஒன்னுல குங்குமம் போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டா கொடுப்பாங்க நான்சி. நல்லா இருக்குல்ல? ஆமா, உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒன்னுல சந்தனம் போடுறது, ஒன்னுல குங்குமம் போடுறதா? அம்மா இதை எடுத்துக்கலாமா? வர்றவங்களை எல்லாம் வெறும் கையில அனுப்ப கூடாதுல்ல, அதுக்காக தாம்மா இதை கொடுத்து அனுப்புறது. நான்சி அக்கா, அதை விட அங்க டிசைன் போட்ட மாதிரி 2 இருக்கு பாருங்கக்கா, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கோங்கக்கா. ஹை ஆமாடா சிண்டு, இந்த குங்கும சிமிழ் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்கு, ஒன்னு பிங்க் கலர்ல இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. இருங்க ஓபன் பண்ணி பார்க்கறேன். அம்மா இந்த மாதிரி நம்மளும் எடுத்துக்கலாமா? வரவங்களுக்கெல்லாம் இதுல சந்தன குங்குமம் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அந்த கல்லு வச்ச மாதிரி இருக்கிறது ஒன்று 50 ரூபாமா, ஜோடி 100 ரூபாய். நீங்க 100 செட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரும். அதுக்கு முன்னாடி பசங்க எடுத்தாங்கல்ல, அது ஜோடி 40 ரூபாமா. எப்படியும் நாங்கள் 100 ஜோடி வாங்கணும்க்கா. அதனால அந்த 40 ரூபாயில் இருக்கிறதே 100 ஜோடி கொடுத்துருங்க. 4000 ரூபாய் தானக்கா ஆச்சு? ஆமாம்மா, இரு மற்ற சாமானத்துக்கு கணக்கு போட்டு தரேன். இது 100 ஜோடி எடுத்திருக்கீங்க, ஒரு ஜோடி 40 ரூபாய், 100 ஜோடி 4000 ரூபாய் ஆச்சு. மற்ற பூஜை சாமானம், ஊதுபத்தி, சூடம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக 4850 ரூபாய் ஆச்சுமா. நீ 4800 ரூபாய் கொடு, 50 ரூபாய் குறைச்சிக்கிறேன்.
டே பண்டி, அந்த நான்சி பொறுப்பா எடுத்து வைக்க மாட்டா. நீ இது எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிருப்பா, நான் பில்லை கொடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, வீட்டில் எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும். இங்க ஏதோ புதுசா கடை வந்திருக்காமே, அது எங்கக்கா இருக்கு? நல்லா இருக்காக்கா? இதோ நம்ம கடைக்கு பக்கத்துல தான் அந்த கடை இருக்கு. போன மாசம் தான் திறந்தாங்க. திறந்ததுல இருந்து கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குமா. சீக்கிரமா போ, நல்லா இருக்கு. ஏ நான்சி, இதுதான் அந்த அக்கா சொன்ன கடைன்னு நினைக்கிறேன். உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா தான் இருக்கு. போன மாசம் தான் திறந்திருக்காங்களாமா. ஏங்க, காரை பார்க் பண்ணிட்டு வாங்க, நாங்க 4 பேரும் முன்னாடி போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான்சி போடி. ஹை, இந்த கடையில உண்மையாவே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கடை சைஸை பார்த்தாலே விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. அடக்கடவுளே, நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய கடையா? இது கடையா இல்ல வேற ஏதாவது கல்யாண மண்டபமா? இவ்வளோ பெருசா இருக்கு. வாங்க மேடம், பட்டு சாரி பார்க்கணுமா? சாரி மட்டும் இல்லைம்மா, குடும்பத்துக்கே சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கணும். வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருது. நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து கொடுங்க. விலை ரொம்ப அதிகமாக இருக்குமா? இல்லை மேம், விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. போன மாதம் தான் ஓப்பன் பண்ணதுனால அடுத்த மாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் 10% டிஸ்கவுண்ட் இருக்கு மேம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், அதனால நல்ல பட்டு புடவையாக காமிங்க. சில்க் சாரீ தானே மேம்? காமிச்சிடுறேன் மேம். நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை மேம், சில்க் சாரிலேயே நிறைய டிசைனர் ஒர்க் வந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க மேம், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடவே டிசைனர் ஒர்க் வச்சதால டிசைனர் சாரியா பட்டு சாரியான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே சூப்பரான சாரீஸ் மேடம். அந்த மேலே அதுதான், அதை எடுங்க. அப்பா, ரொம்ப நல்லா இருக்கே. இது கூட நல்லா தான் இருக்கு. ஏம்மா, இதெல்லாம் என்ன விலை? என்ன ஒரு 10,000 15,000 வருமா? சாரி மேம், இது எல்லாமே அபவ் 30,000 பிரைடல் சாரீஸ். ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தா இருக்கும் மேடம். வீட்டில் வேற கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. என்னது, இதெல்லாம் 30,000க்கு மேலையா? அடக்கடவுளே, இதில் என்ன இருக்குன்னு 32,000 போட்டிருக்காங்க. அடக்கடவுளே, இது 35, இது 30,000மா? நான் ஏதோ 5,000 இருக்குன்னு நினச்சேன். இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் 48,000 ரூபாய் போட்டிருக்கீங்களே. மேம், விலையை பார்க்காதீங்க. ஒரு தடவை தானே வீடு கட்டுறீங்க, எடுத்து கட்டி பாருங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இந்த சாரீ இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண ஆரஞ்சு தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வச்சு பெஸ்ட்டாக இருக்கு. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நிறைய லட்சக்கணக்காக பணத்தை போட்டு வீடு கட்டுறீங்க. ஒரு சாரிக்கு போய் பணம் பார்க்காதீங்க மேடம். இந்த சாரியை எடுத்துக்கோங்க மேடம். அட, உண்மையாவே எல்லாத்தை விட இதுதான் ரொம்ப எடுப்பா இருக்கு. சரி, நல்ல டிஸ்கவுண்டா வாங்கி கொடுங்க மேடம். கிட்ஸுக்கு ட்ரெஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஹேங்கர்லயே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் தான் மேடம். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட, அந்த அக்கா சொன்ன மாதிரி உண்மையாவே எல்லாம் செலக்டட் பீஸாக தான் இருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் விலை தான் கண்ணாமூலி வெளியில் வர்ற மாதிரி இருக்கு. எல்லாமே 8,000 10,000 போட்டிருக்கீங்க. ஏ நான்சி, எப்பவுமே இந்த பிங்க் கலர் தானே கேட்ப. இது நல்லா இருக்கான்னு பாரு நான்சி. எங்கடி போன? உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கமா இல்லை எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கமா? அம்மா, எனக்கு இந்த பிங்க் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குமா. அம்மா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு மேம். அந்த பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் பெருசு. ஆக்சுவலி அது வந்து 12 இயர்ஸ்க்கு மேலே மேடம். இந்த ஆரஞ்சு கலர் பாருங்க, அந்த பிங்க் மாதிரியே வேற கலர், ரொம்ப நல்லா இருக்கும் மேம். எல்லாமே நல்லா தாமா இருக்கு. விலை தான் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான்சி, இந்த ரெண்டையும் போட்டு பாரு. ஏ பண்டி, இங்க பாரு, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பண்டி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி. என்கிட்ட இருக்கிறதுலே வச்சு இதுதான் காஸ்ட்லியா இருக்க போகுது. இந்த மாதிரி பிங்க் கலர்ல உன்கிட்ட 1000 ட்ரெஸ் இருக்கு நான்சி. வேற ஏதாவது கலர் போயிட. அதுவும் கரெக்ட் தான். இதே மாதிரி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு. சரி, இரு, வெயிட் பண்ணு, வேற மாத்திட்டு வரேன். ஏமா, இந்த மாதிரி கவுன் மாதிரி இல்லாம இந்த பட்டு பாவாடை மாதிரி இருக்காதா? கிரகப்பிரவேசத்துக்கு பட்டு தானமா போடணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேம். இன்னைக்கு காலையில தான் நிறைய பீசஸ் புதுசா வந்திருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு மார்னிங் தான் வந்துச்சு. நியாயப்படிக்கு அடுத்த வாரம் தான் எங்க ஓனர் ஓபன் பண்ண சொன்னாரு. உங்களுக்காக தான் ஓபன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இது பட்டு பாவாடியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லெஹாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் மேம். லெஹங்காவா? அப்படின்னா என்னம்மா? அது ஹாஃப் சாரி மேடம். இதுக்கு 2 தாவணி வருது மேடம். 2 தாவணி கொடுக்குறீங்களா? பரவாயில்லையே. ஏ நான்சி, என்னடி இது? எங்கேயாவது போய் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க? உனக்கு தானே துணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் பட்டு பாவாடை தான் போடணும். இன்னும் கொஞ்சம் நாளில் பெருசாயிட்டினா இதை தாவணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா, பாவாடை தாவணியெல்லாம் போட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கம்மா. யாரடி உன்னோட ஃப்ரெண்ட்ஸு? அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதையே பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, அடுத்தது இந்த 2 பசங்களுக்கும் இதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக காமிங்க. மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5% டிஸ்கவுண்ட் நான் ஓனர்கிட்ட பேசியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஷெர்வானி தான், பட்டில் செஞ்சது. இந்த 2 பசங்களுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. க்ரீன் கலர் இருக்குது, ஐவரி கலர் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. என்ன வேணுமோ பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் மேடம். அட,
பரவாயில்லையே, எங்க ஊர்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏண்டா 2 பேரும் போய் ட்ரையல் ரூம்ல 2ஐயும் போட்டு பார்த்துட்டு வரீங்களா? ஏ பண்டி, நம்ம 3 பேரும் மேட்சிங்கா போடலாமா? நான் எல்லோலையும் ரெட்லையும் தானே எடுத்திருக்கேன். நீங்க 2 பேரும் எல்லோல ஒன்று ரெட்ல ஒன்று எடுத்துக்கோங்க. நான்சி பரவாயில்லையே, நீ கூட நல்ல ஐடியாவாக தான் சொல்ற. இந்த 2 பசங்களுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த எல்லோ நல்லா இருக்கு, ரெட்டும் நல்லா இருக்கு. சரிம்மா, இதை 2ஐயுமே பேக் பண்ணிருங்க. மொத்தமாக அவங்க ஓனர்கிட்ட பேசி ஒரு 20% டிஸ்கவுண்ட் வாங்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், நான்சியோட அம்மா மொத்தமா எத்தனை சாரீஸ் எடுத்து பார்த்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே போற வீடியோல இந்த மந்த் செலக்ட் ஆன வின்னர்ஸ்க்கெல்லாம் என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கறத காமிக்க போறோம். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.